திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. சர்வர் சுந்தரம் படத்தில் நாகேஷ் தோன்றிய அவளுக்கு என்ன பாடல் பிறந்த கதையை தயாரிப்பாளர் ஏவிஎம் குமரன் இவ்வாறு சொல்கிறார். பாடலுக்கு ரெக்கார்டிங் எப்படி நடக்குது, கம்போஸ் எப்படி நடக்குது, அங்கிருந்து ஷூட்டிங் எப்படி நடக்குதுன்னு எல்லாத்தையும் காட்டணும்னு சொன்னேன். கண்டிப்பாக காட்டுவோம்னு சொன்னார் டைரக்டர் பஞ்சு. அதுதான் சர்வசுந்தரம் படத்தில் வரும் அவளுக்கு என்ன பாடல். அப்போது எம்எஸ்வி கிட்ட சார் இந்த மாதிரி ஒரு ஐடியான்னு சொன்னேன். ஐயோ நானெல்லாம் நடிக்க மாட்டேன்னாரு. இந்த பாட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்குன்னு ஜனங்க உணரணும். நீங்கள் கொஞ்சம் சூட் போட்டு உங்கள் ட்ரூப்போடு வந்து கோஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்புறம் எம்எஸ்வியும் ஒத்துக்கிட்டாரு, டிஎம்எஸும் ஒத்துக்கிட்டாரு. அவர் கேட்கிறாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பாட்டை எடுக்கிறீங்களே, இதில் யார் நடிக்க போகிறான்னு கேட்டார். நாகேஷ்ன்னு சொன்னேன். ஏன் சார், இவ்வளவு நல்ல பாட்டை போய் எம்ஜிஆரோ சிவாஜியோ வந்து ஆடுனா அது மசாலா, ஜனங்க எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க, இதை போய் நாகேஷுக்குன்னு சொல்கிறீங்களேன்னு கேட்டார். படத்தில் அந்த பாட்டு வந்து சூப்பர் ஹிட் ஆச்சு. ஒரு நாள் வாக்கிங் வந்தார், நானும் வந்தேன். நீ ஜெயிச்சிட்டையான்னு சொன்னார். அது போதும் சார், உங்கள் வாழ்த்து ரொம்ப சந்தோஷம்னு சொன்னேன். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். பொதுவாக ஒரு படத்தில் மழை பெய்யறது, காத்தடிக்கிறதுன்னு படப்பிடிப்பு எல்லாம் அந்த காலத்தில் படத்தில் காட்ட மாட்டாங்க. ஆனால் வித்தியாசமாக எல்லாத்தையும் காட்டியுள்ளார் ஏவிஎம் தயாரிப்பாளர். சர்வசுந்தரம் படத்தில்தான் இதுபோன்ற காட்சிகள் வருகின்றன. பிற்காலத்தில் நாம் பல படங்களில் படம் முடிந்ததும் காட்சிகள் எப்படி எடுக்கப்பட்டன என கேமரா படம் பிடிப்பது, பாடலுக்கு ஆடுவது, காமெடி செய்வது என ஷூட்டிங்கின் போது அந்த தருணத்திலும் நடந்த விஷயங்களை காட்டினார்கள். தசாவதாரம், அவ்வை சண்முகி போன்ற படங்களில் இப்படி காட்டப்படும். ஆனால் எல்லாவற்றுக்கும் முன்னோடியாக நாகேஷ் படத்திலேயே அது வந்துள்ளது ஆச்சரியம்தான். அதற்கு ஏவிஎம் தயாரிப்பாளர் குமரனின் மாறுபட்ட சிந்தனையே காரணம். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.